அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கும்படியாக. தேவனே, என்னுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் உம்மை துதிப்பேன். உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாய் இருக்கிறவரே, என் கன்மலையும் என் மீட்பெருமாயிருக்கிற கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் நாங்கள் பாடுகிற பாடல்களும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிற நேரங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்கட்டும். அப்பா, கரங்களை உயர்த்தி நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொன்ன கர்த்தர் நம் நடுவிலே உலாவும்படியாக அவர் வந்திருக்கிறார். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும்
மத்தியில் உலாவிடும் எங்களோடு மத்தியில் உலாவிடும். அதற்காகத்தான் ஆண்டவரே, அதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்திலே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம். ஜெபத்தோடு எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எவ்வளவு தாகத்தோடு அவரை தேடுகிறோமோ அத்தனை அதிகமாக அவர் இன்று நம்மை நிரப்புவார். அவர் வந்திருக்கிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் நமக்கு எதிர்கொண்டு வந்திருக்கிறார். ஓ, தம்முடைய கரத்தை நீட்டி நம்முடைய சிரசில் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னதமான தேவனாகிய கர்த்தர், the most high God, Lord of lords, King of kings, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இருந்தவர். சொல்லுங்க, என்னோடு சேர்ந்து சொல்லுவோம். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உள்ளவர், நீடிய ஆயுள் உள்ளவர், நிரந்தரமானவர், நிச்சயமானவர், பாவங்களை நிர்மூலம் செய்கிறவர், சாபங்களை மாற்றியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், வல்லவர், வல்லமை உள்ளவர், மறுரூபமாக்குபவர், அடைக்கலமானவர். சொல்லுங்க, அதிசயமானவர், ஆச்சரியமானவர், அன்பானவர், அறிவின் உருவானவர், என் குருவானவர், என் பெருமான், சர்வேஸ்வரன், என் அடைக்கலம், என் தெய்வம், என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் துர்கம், என் உயர்ந்த அடைக்கலம், என் துதிக்கு பாத்திரர், என் இரட்சகர், என் கேடகம், என் மகிமை, என் காருண்யம், என்னை தம்முடைய கிருபையினால் நிரப்புவர், கிருபை நிறைந்தவர், காருண்யம் உள்ளவர், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். ரபா லக்கர துரினி ஷபா ரபா தர நம நம ரபா. நிறுத்தாதீங்க, நல்லா உங்களால முடிஞ்ச அளவு. எங்கள் மத்தியில் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்களோடு வாசம் செய்யும். தேவனுடைய ஆலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது. அன்றைக்கு யாக்கோபு அந்த வனாந்தரத்திலே கல்லை தலையில் வைத்துக் கொண்டு படுத்த போது
தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் கண்டானே, இன்றைக்கும் கூட பெத்தேல் தேவனுடைய வாசஸ்தலத்தில் இருந்து அவரை நாம் ஆராதிக்கிற வேளையில் தேவதூதர்கள் ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக அனுப்பப்படுகின்ற பணிவிடை ஆவிகளாயிருக்கிற தேவதூதர்கள், உங்களுடைய தேவதூதர்கள், பரலோகத்தில் தேவனை தரிசிக்கிற தேவதூதர்கள், கர்த்தருடைய கிருபையோ, கர்த்தருடைய கிருபையோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய தூதர்கள் அவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு தாகத்தோடு இன்றைக்கு உலாவிடும் எங்கள் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. மகிமை பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நல்ல உற்சாகமாக அத்தனை பேரும் கரங்களை தட்டி தேவாதி தேவனை ஓசையுள்ள கைத்தாளங்களோடு எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கரங்களை கூப்பி எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். இயேசுவின் நாமத்தில் துதி கனம் மகிமையாகவும் செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்தில் சொல்றீங்களா? கர்த்தரை துதியுங்கள். Praise the Lord at all times. He is good. எதுக்கு துதிக்க வேண்டுமா? அவர் நல்லவர். His grace endures forever. அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. ஆகவே நாம் அதை எண்ணி எண்ணி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நல்லா கையை தட்டி சந்தோஷமா நீங்க துதிக்கிற வேளையிலே சத்துரு கொண்டு வருகிற தடைகள், அவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற போராட்டங்கள் எல்லாம் அகன்று போகும். நல்லா நம்புறவங்க கைகளை தட்டி எண்ணி எண்ணி துதி செய்வான். எதற்காக துதிக்கணுமா? எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. நல்ல சந்தோஷமா பாட போகிறோம். துதிக்கும் போதே விடுதலை.
துதிக்கும் போது அற்புதம், தேவ மகிமை, the glory of God. துதி செய்வார் நடங்காத கிருபையைக்காய், இன்னும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே. துதி செய்வார் நடங்காத கிருபையைக்காய், என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. துதி செய்வார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் என்னை மூடி மறைப்பாரே. துதி செய்வார் என் நடங்காத கிருபையைக்காய், என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். துதி செய்வார் என் நடங்காத கிருபையைக்காய், என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. துதி செய்வார். உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord shall fight for you and you shall hold your peace. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது, தோல்வி சாத்தானுடையது. நல்ல கையை தட்டி துதிப்போம். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். துதி செய்வார் என் நடங்காத கிருபையைக்காய், என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. துதி செய்வார். நல்ல கையை தட்டி. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? பதறான். அப்படிதானே? நாம பதறிடுறோம் சில வேளை இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனை அப்படியே பதறி.
என்ன செய்யறது அப்படின்னு பதறி போயிடுறோம். அந்த பதற நேரத்துலலாம் கர்த்தர் மேலே நாம் விசுவாசம் வைத்தால், வேதம் சொல்லுகிற நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். உலகத்தை ஜெயிக்கிறது நம்முடைய பலம் இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் இல்லை, நம்மகிட்ட இருக்கிற பணம் இல்லை, நம்மகிட்ட இருக்கிற படிப்பு இல்லை, திறமை இல்லை. உலகத்தில் வருகிற போராட்டங்கள், கடலில் எப்படி அலை வந்துக்கிட்டே இருக்குதோ அப்படி தான் விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சு அப்பாடா அப்படின்னா அங்கே தூரத்துலேருந்து ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே ஒன்று டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். சிறு வயதில் கூட நாம் கடல்லலாம் போய் கடல் ஓரத்தில் நிற்கும்போது என்ன செய்வோம்? இப்போ கூட அதை தான் செய்வோம். அலை வரும்போது என்ன செய்வோம்? அப்படியே நின்றுட்டு தான் நம்மளை தள்ளிட்டு போயிடும். அப்படி தானே? ஒரு அலை, பெரிய அலை இல்லை, சாதாரண அலை வரும்போது பக்கத்தில் இப்படியே வரும் பாருங்க. அப்படி வரும்போது என்ன பண்ணுவோம்? லைட்டாக ஒரு ஜம்ப் பண்ணுவோம். அப்படி தானே? ஒரு குதிப்போம். குதிச்சோன்னா அந்த அலை போயிடும், அந்த இடத்துல நிற்போம். அதே போல தான் நமக்கு வாழ்க்கையிலும் சோதனை வரும்போது கர்த்தர் மேலே விசுவாசம் என்ற அந்த விசுவாசத்தை வைத்து ஒரு குதிக்கணும். அப்படி குதிக்கும் போது அந்த அலையை தாண்டி நாம் செல்ல முடியும். ஹல்லேலூயா. யோர்தானை போல எண்ணற்ற பாரங்கள் வரலாம், ஆனால் எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை நாம் துதிக்கும் போது எந்த போராட்டத்தையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே அநேக காரியங்களை, போதனைகளை சொல்லிவிட்டு சொன்னார். மத்தேயு 7:25 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளை செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொன்னார். அவன் மணல் மேல் அல்ல, கன்மலையின் மேல். அந்த கன்மலை யாரு? 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது. அந்த கன்மலை கிறிஸ்துவே. நல்ல கைகள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் கன்மலையே என்று சொல்லி நாம் அவரை பாட போகிறோம். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. நம்ம நம்பிக்கை எது? நம்ம ஃபவுண்டேஷன் எது? நம்ம ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம் யார் மேல இருக்குது? கிறிஸ்து மேல, வேற எது மேலையும் இல்லை. பாடுவோமா? அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. என்னோட சேர்ந்து மெதுவா. சீயோனிலே சொல்லுங்க. என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கைவிடாத கன்மலை, ஞான கன்மலை நம்மோடு கூட வருகிறார். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேன் கர்த்தரில் விசுவாசம் கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார்.
யோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும், அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. தாவீது ஒரு ராஜா, ஆனாலும் அவன் வாழ்வில் பல வருடங்கள் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்ததை வேதத்திலே நாம் அறிகிறோம். காலையில் எந்திரிச்சா யார் நம்மை கொலை பண்ணுவார்கள் என்று தெரியவில்லை என்ற ஒரு பயம் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். காலையில் எழும்பினாலே இன்னைக்கு உயிரோடு இருப்போமா அப்படின்னு தெரியாது. ஒருவேளை அப்படி யாராவது நம்ம வந்திருக்கோமா? அவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் யாராவது நம்ம தலைக்கு விலை வச்சுருக்காங்களா? இல்லை. ஆனால் அவ்வளவு போராட்டத்திலையும் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். தாவீது யூதேயாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் 63 சொல்கிறாரு, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். சொல்ல முடியுமா? your loving kindness is better than life. என் உயிரை விட உங்கள் கிருபை தான் பெருசு ஆண்டவரே. என் உயிர் நிரந்தரமானதில்லை, ஆனால் உங்கள் கிருபை நிரந்தரமானது. என்றைக்கும் நான் உம்மோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையில் அவர் பாடினார். சங்கீதம் 57:2 ஒரு வார்த்தை இப்படியாக அவர் ஜெபிக்கிறார், தேவனே, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். தொய்யும் போதுனா என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப வெயிட் வச்சு அப்படியே உட்காந்துரும் பாருங்க சில வேளையில் வண்டியெல்லாம், அதே போல் தொய்ஞ்சு போகிற அளவுக்கு மை ஹார்ட் இஸ் ஓவர்வெல்ம்டு என்று சொல்கிறாங்க. அப்படின்னா அப்படியே உடஞ்சி தொங்குற அளவுக்கு பாரம். அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? அப்படி தான் பாரங்கள் நம்மை அழுத்தக்கூடும். அந்த நேரத்தில் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அடுத்த வசனத்தை சொல்றாரு, எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். உங்களுக்கு எட்டாத உயரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். நம்புறவங்க கைகளை தட்டி. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் பாடுவோம், எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், புயல் அடித்தாலும் எவர், விசுவாசத்தோடு, எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அந்த கன்மலையின் மேல் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாகிய மூளை கல்லை சியோனிலே வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. சங்கீதம் 57:2 சொல்லுகிறது, எனக்காக, என்னோடு சேர்ந்து சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, கர்த்தர்
எனக்காக கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறவரே, ஞான கண்மலையே, எங்களோடு வருகிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கொஞ்ச நேரம் அப்படியே ஈசக்கர் அவரிடத்துல பேசுங்க. வேதம் சொல்லுகிற ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை இன்னைக்கு சந்தோஷமா இன்னைக்கு நீங்க ஆராதிக்க வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், போராட்டத்தில் வந்திருக்கலாம், ஒரு வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு பயத்தோடு வந்திருக்கலாம், ஒரு கடன் பாரத்தில் வந்திருக்கலாம். யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்? அரணான பட்டணம் மட்டும் எங்களை நடத்தி கொண்டு போகிறவர் யார் என்று சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்மோடு கூட வருகிறவர் ஒருவர் உண்டு. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். சொல்லுங்க, அநாதி தேவனே, என்றென்றைக்கும் இருக்கிற தேவனே, நீரே என் அடைக்கலம், உம்முடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். ஆண்டவரே, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க வாழ்க்கையில இந்த பாடலை பாடும்போது எது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மனசுல கொண்டு வாங்க. என் கணவர் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என் பிள்ளையின் வாழ்வு திருந்தாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள் எனக்கு இந்த பாடமே வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை தொழில் செய்கிறவர்கள் என் தொழில் எழும்பாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இவ்வளவு கடன் வாங்கிட்டோமே, இதுல இருந்து எங்களால் வெளியே வரவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்த வியாதி வந்துருச்சு, இந்த வியாதி வந்தா போகாதுன்னு சொல்றாங்களே, என்ன பண்ணுவேன்? என்னிடத்திலே பணமும் இல்லையே, நான் சாகிறது தான் நலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வாங்க. அவருக்கு முன்னால வைங்க. தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். அவர் உங்கள் வாழ்க்கையில நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றும் வேளை வந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. சகலத்தையும் நீ
உருவாக்கினி, வார்த்தையாலே நீ உருவாக்கினி, சகலத்தையும் நீ உருவாக்கினி, வார்த்தையாலே நீ உருவாக்கினி. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உம்மாலாகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. சொல்லுங்க, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமில்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமில்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மாலாகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. சேர்ந்து, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இரண்டு கரங்களை உயர்த்தி, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வருகை மட்டும் எங்களை வழிநடத்த நீர் போதுமானவராயிருக்கிறீர். ஆண்டவரே, பூச்சக்கரத்து மீதங்கும் வரக்கூடிய சோதனை காலத்திற்கு எங்களை தப்புவித்து இந்த கடைசி நாட்களில் நாங்கள் யாவரும் உடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி எங்களுக்கு அருள் செய்வீராக. இந்த நாளிலும் உடைய மாறாத பிரசன்னம், கிருபை, தயவு, காருண்யம் எங்கள் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் துதி, கனம், மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாக ஒரு மிஷனரி சபையாக இந்த சபை இருக்கிறபடினால இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாம்.
தேவனுடைய பிரசன்னத்தை கொஞ்ச நேரம் நம்ம உணர்ந்தவர்களாக. ஹல்லேலூயா. Thank you Lord. Glory to Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. இன்னுமாய் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம கடந்து வருவோம். இன்னுமாய் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம கடந்து வருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே ஆராதிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே, விடுதலையாக உம்மை ஆண்டவரே தொழுது கொள்ள முடியாதபடிக்கு இருக்கும் பொழுது ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நீர் கொடுத்தீரே, ஒரு சபையை கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஆண்டவரே இந்த நாளில் நீர் என்னோடு கூட இடைபடுவீராக, இந்த நாளில் நீர் என்னோடு கூட பேசுவீராக. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இந்த வாய்களை விட்டு ஜெபிங்க. சொல்லுங்க, ஏசப்பா என்னோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஓ, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் ஆண்டவரே இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, அப்பா நீர் என்னோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவரே நான் ஆண்டவரே வாஞ்சியாய் வந்திருக்கிறேன். ஓ, க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 ஓ, தேங்க் யூ லார்ட். 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. இருதயத்தின் ஆதரவு சொல்லும், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. க்ளோரி 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 க்ளோரி. ஓ, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே எங்களோடு கூட நீர் ஈடுபடுங்க இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிரிதான கிருபையினால் 2004 வருடம் முழுதும் கிட்டத்தட்ட 21 வருடங்கள் மத்திய பிரதேசத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வரும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளில் நாங்கள் மத்திய பிரதேசத்தில் 6 மாவட்டங்களில் தேவனுடைய பணியை நாங்கள் செய்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, மகாராஷ்டிராவிலும் சத்தீஸ்கரிலும் தமிழ்நாட்டில் கூட ஹிந்தி மக்கள் மத்தியிலும் நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். 2010 வருஷம் இந்த மகிமேன் வாசல் ஊழியம் என்கிறதான ஊழியத்தை நாங்கள் தொடங்கினோம். தேவனுடைய பிரதான கிருபையினால் கடந்த 15 வருஷத்திற்குள்ளே கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கு மேலாக நாங்கள் திருச்சபைகளை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். தேவனுடைய பிரதான கிருபை
இன்னும் சொல்லப்போனால் மத்திய பிரதேசத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள், பல சூழ்நிலைகளிலும் தேவன் ஒரு பெரிய அறுவடை இந்த நாளில் காணும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் அதிகமாக நாங்கள் சுதேச ஊழியர்களை எழுப்பி அவர்களை பயிற்றுவிக்கும்படியான காரியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். இதற்கு அநேக தடைகள் உண்டு, அநேக எதிர்ப்புகள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் எங்களோடு கூட இருந்து மத்திய பிரதேசத்தில் பெரிய காரியத்தை செய்து வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நாங்கள் மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூரில் ஒரு இடத்தை வாங்குவதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காகவும் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் அதிகமாக எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம வேத வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது 28வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27, 28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்ததனுடைய 2 நோக்கங்களை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். ஆதாமையும் ஏவாளையும் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியே அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிருகங்களை சிருஷ்டித்த பொழுது தேவன் தம்முடைய சாயல் அவர்களை சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பொழுது தம்முடைய சாயலாக தம்மை போலவே அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன சொல்ல முடியுமா? ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்ததனுடைய நோக்கத்தை சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை சொல்லுங்களேன். தேவனை ஆராதிக்கும்படியாக, அப்புறம் முக்கியமாக 2 காரியங்கள், அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக 2 காரியத்தை நான் இந்த நாளில் சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். முதலாவது, தேவனோடு கூட ஐக்கியத்தை கொள்ளும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி அவர்களை சிருஷ்டித்ததனுடைய நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது அவரோடு கூட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும்படியாக. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் அவர்களை சிருஷ்டித்த பொழுது தேவனை முகமுகமாக தரிசித்தார்கள். தரிசித்தார்கள் இல்லையா? அவரோடு கூட பேசினார்கள், அவருடைய சத்தத்தை கேட்டார்கள், அவருடைய மகிமையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்ததனுடைய 2வது நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க வாசிங்க. மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்ததற்கு இன்னொரு நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவ பக்தி உள்ள, தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவ பக்தி உள்ள ஒரு பரிசுத்த சந்ததியை, ஒரு பரிசுத்த ஜாதியை தேவனோடு கூட இருக்கும்படியாக உண்டாக்கும்படியாக தேவன் அவர்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பாவம் செய்த பொழுது தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. தேவனோடு கூட இருந்த அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு விட்டது.
அது மாத்திரமல்ல, தேவன் எந்த நோக்கத்தோடு கூட ஆதாம் ஏவாள் மூலமாக ஒரு பரிசுத்த ஜாதியை, ஒரு பரிசுத்த சந்ததியை, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஜாதியை, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஜாதியை அவர்கள் மூலமாக உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களிடத்தில் நோக்கத்தை கொண்டிருந்தார். அந்த நோக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. ஆதாம் ஏவாளுடைய முதல் சந்ததியே காயின் ஒரு கொலைகாரனாக மாறினான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட, ஒரு தரிசனத்தோடு கூட தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அவர்கள் பாவம் செய்த பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாத போது, தேவ தரிசனம், தேவ திட்டம், தேவ நோக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. ஆதாம் எத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார் சொல்லுங்க? 930 வருஷம் வாழ்ந்தார். ஆனால் ஒரு முறை கூட தான் செய்த பாவத்திற்காக வருத்தப்பட்டு தேவனுடைய சமத்திற்கு போனதாக வேதத்தில் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவ தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. தேவ திட்டம், தேவனுடைய எதிர்பார்ப்பு, எந்த நோக்கத்திற்காக அவர்களை சிருஷ்டித்தாரோ, எந்த நோக்கத்திற்காக அவர்களை படைத்தாரோ, அந்த நோக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. தேவன், வேதம் சொல்லுகிறது, அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா! அவர் மாறாதவர். அவருடைய தரிசனம் அது மாறாதது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தரிசனத்தை மீண்டும் புதுப்பிக்கும்படியாக, இதை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை அவர் நமக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் அவர் ஐக்கியத்தின் தேவன். நம்மளுடைய தேவன் அவர் தரிசனத்தின் தேவன். தன்னுடைய தரிசனம் நிறைவேறும்படியாக, தன்னுடைய திட்டம் நிறைவேறும்படியாக, அந்த உடைக்கப்பட்ட அந்த ஐக்கியம் மீண்டும் புதுப்பிக்கும்படியாக அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். இதனால் நம்ம எபேசியர் புஸ்தகத்திலிருந்து இந்த 2 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தேவ திட்டம், தேவ தரிசனம் என்ன சொல்லி 2 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், முதல் 3 அதிகாரங்கள் தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் அல்லது ரட்சிப்பு அல்லது உறவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 அதிகாரங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அது தேவனுக்கு எப்படி செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 6 அதிகாரங்கள். அந்த எபேசியர் நிருபத்தை குறித்து நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், பவுலுக்கு தேவனால் சபை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஒரு பெரிய வெளிப்பாட்டை அவர் அந்த 6 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் மீண்டும் 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 அதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னு சொன்னால் அநேக காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அந்த உடைக்கப்பட்ட அந்த ஐக்கியம், துண்டிக்கப்பட்ட அந்த உறவு மீண்டுமாக அது புதுப்பிக்கப்படுகிறது. நீங்க வாசிங்க, எபேசியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 6வது வசனம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பெரிய கிருபை, அவர் நம்மை முன் குறித்திருக்கிறார். 4வது வசனம் வாசிங்கன்னு சொன்னாச்சுன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தமிழ்நாடு வரும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள சபையை பார்த்து பொறாமையாக இருக்கும். ஆண்டவரே, எப்போ எங்கள் மத்திய பிரதேசத்தில் இப்படி விடுதலையாய் ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது என்று சொல்லி நாங்கள் ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம். இன்றைக்கி விடுதலையோடு கூட மத்திய பிரதேசத்தில் ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பாதுகாப்பாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம்.
ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக கிட்டத்தட்ட நாங்கள் 6 முறை நாங்கள் ஆயத்த ஜெபம் எடுக்கிறோம். சனிக்கிழமை முழுவதும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் பல முறை ஜெபித்து, பல 24 மணி நேரங்கள் ஜெபித்து, அதன் பின்பு தான் ஒரு ஆராதனை பாதுகாப்பாக நடைபெறுகிறது. அவ்வளவு ஒரு என்ன சொல்ல முடியும், எதிர்ப்புள்ள ஒரு சூழ்நிலையில் தான் தேவ ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர் வந்து சொல்லும் பொழுது, நாங்கள் உத்தரப்பிரதேசத்தை குறித்து நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, எத்தனை பேருக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தை குறித்து? எனக்கு தெரியாது. கடந்த 2 வருஷத்துக்குள்ள பல 100 திருச்சபைகள் உத்தரப்பிரதேசத்தில் மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் மாத்திரம் நான் சொல்கிறேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சிறையில் இருக்காங்க, அவங்களுக்கு பெயில் கிடைக்கல. இதுதான் உத்தரப்பிரதேசத்தோட சூழ்நிலை. எனக்கு இது உத்தரப்பிரதேசத்தில் ஊழியத்தை செய்கிற ஒரு நல்லா தெரியும். அடிக்கடி அவரோடு கூட நான் பேசிகிட்டே இருப்பேன். அவருடைய பேர் முத்து. அவர் சொன்ன காரியங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு, அந்த உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் அந்த இடத்துல இருக்கிறாருன்னா அதே பெரிய விஷயம். எத்தனையோ பேர் அங்கே ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. ஊழியக்காரங்களை தேடி தேடி அரெஸ்ட் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை உத்தரப்பிரதேசத்தில் காணப்படுகிறது. நீங்கள் அதிகமாக உத்தரப்பிரதேசத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எந்த விடுதலையாக ஆராதிக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் அங்கே கிடையாது. கொஞ்சம் முதல்ல இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் கிராமங்களில் இருக்கிற சபையை கொஞ்சமாக குறி வச்சாங்க. இப்போ மெயின்லைன் சர்ச்சஸே நடத்த முடியல. மிஷனுடைய அநேக நிலங்களை அவர்கள் மீண்டுமாக கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டது. ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், மூச்சு கூட விட முடியாத ஒரு சூழ்நிலை தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய சூழ்நிலை. கர்த்தருக்கு விடுதலையாக ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பதாக முன்குறித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதற்காக முன்குறித்தார்? என்ன காரியம்? நீங்க தொடர்ந்து வாசிங்க சொன்னா, எபேசிய 2வது அதிகாரம் 13 வாசிங்க. 13, 15, 16 ஜஸ்ட் வேதம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்து நீங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே என்ன இரத்தத்தினாலே சபிமானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடைக்கப்பட்ட அந்த உறவு, துண்டிக்கப்பட்ட அந்த உறவு மீண்டுமாக புதுப்பிக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 15, 16 வீட்டில் போய் நீங்க வாசித்து கொள்ளுங்க. முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நோக்கம், அந்த ஆதாம் ஏவாள் அந்த உறவு, தேவனோடு கூட உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது மீண்டுமாக புதுப்பிக்கும்படியாக. ரட்சிப்பின் முதல் அடையாளமே தேவனோடு கூட உள்ள உறவு தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள உறவு இந்த நாளில் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு கூட பேசுகிறேனா? ரட்சிப்பு என்பது ஆதாம் ஏவாள் அந்த விட்ட ஸ்தானத்தை மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொள்ளுது. ஆதாம் ஏவாள் தேவனை பார்த்தார்கள், தேவனோடு கூட பேசினார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். உறவு என்பது நாம் தேவனோடு கூட மனம் திறந்து பேசுவது, அவருடைய சத்தத்தை கேட்பது, அவருடைய பிரசன்னத்தை உணர்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்காக ஒரு சில மணி நேரங்களை செலவிட்டு அவரோடு கூட நாம் பேச வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ பழக வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் உறவு, இதுதான் உறவு. இதை தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் ஐக்கியத்தின் தேவன். இதற்காக தான் தன்னுடைய ஒரு சொந்த குமாரனை அவர் கொடுத்தார். அநேக நேரத்தில் நம்மளுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை குறித்து நமக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கிறது.
கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு நான் ஆழமாக என்னுடைய உறவு அவரோடு கூட காணப்படுகிறது. வேதத்தை வாசித்தீர்களான்னு கேட்டிங்கன்னா அநேகர் கை தூக்கிடுவீங்க. நான் கேட்குறது, தேவ சத்தத்தை கேட்டீர்களா? தேவ சத்தத்தை கேட்டீர்களா? வேதத்தின் மூலமாக அவர் பேசுகிற அந்த ரேமா வார்த்தையை இந்த நாளில் நான் பெற்றுக்கொண்டேனா? ஒவ்வொரு நாளும் அவர் என்னோடு கூட பேசுகிற அந்த சத்தத்தை நான் கேட்கிறேனா? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனம் திறந்து சில பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்கு இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட நம்ம மனம் திறந்து பேசுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவருடைய பிரசனத்தை நான் உணர்ந்து மனம் திறந்து நான் பேசுகிறேனா? யோசித்து பாருங்க, எனக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? இல்லை சில காரியத்தில் நான் திருப்தி அடைந்து நின்று விடுகிறேனா? இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம். தேவனோடு கூட உள்ள உறவு ரொம்ப முக்கியம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கிறேனா? ஒவ்வொரு நாளும் அவர் பேசுகிற தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மளோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்குறேன், நான் தேவனும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழுகிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தினமும் மனம் திறந்து அவரோடு கூட நான் பேசுகிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக அவர் பலியானது நிமித்தமாக அவர் நம்மை மீட்டு தன்னுடைய சரீரமாகிய சபையில் நம்மை இணைத்துக் கொள்ளுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 1:12 நீங்கள் வாசிங்கன்னா, எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டவர்களோ, எத்தனை பேர் அவர் பிதாவினுடைய புத்திரனாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது அப்பா பிள்ளைங்கிற ஒரு உறவு சரீரமாகிய சபையில் ஒரு அங்கமாக இணைக்கப்படுகிற ஒரு உறவு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உறவுக்குள்ளாக மீண்டுமாக அவர் நம்மை கொண்டு வருகிறார். ஆமென். ஆதாம் ஏவாளை எந்த நோக்கத்தோடு சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை அவர் மீண்டுமாக நம் மூலமாக நிறைவேற்றும்படியாக அவர் விரும்புகிறார். அது முதல்ல எங்கே தொடங்குகிறது? அந்த உறவு, துண்டிக்கப்பட்ட அந்த உறவு. திக்ஷா என்கிற ஒரு சகோதரி, அவர் டாக்டராக படித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 4th இயர் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிசாசினுடைய ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. அவங்களால படிக்க முடியல. அடிக்கடி பிரச்சனை வந்து தன்னுடைய அந்த ஹாஸ்டலை விட்டு வீட்டிற்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 7 நாள் 10 நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. மீண்டுமாக பல மந்திரவாதிகள், பல பூஜைகள், பல இடத்துக்கு அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனாலும் முழு விடுதலை அவங்களுக்கு கிடைக்கல. அந்த கொரோனா ஆரம்பிக்கிற அந்த நேரம், அந்த லாக்டவுன் தொடங்குகிற அந்த நேரம், கடைசி அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு அவங்களை அழைத்து கொண்டு வந்தார்கள் குடும்பமாக. அவளுக்காக நாங்கள் செபித்த பொழுது பிசாசு அலைக்கழிக்க ஆரம்பித்தது. அதான் லாஸ்ட் சண்டே. அதுக்கப்புறம் லாக்டவுன் ஆயிடுச்சு. தொடர்ந்து அவங்க சொன்னாங்க, எங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, அந்த கொரோனா நாட்களில் எங்களுடைய வீட்டிற்கு டெய்லி அவங்க வந்தாங்க. எல்லாம் லாக்டவுன், எல்லாம் மூடி இருந்துச்சு, ஆலயம் மூடப்பட்டிருந்துச்சு, எல்லாம் மூடப்பட்டிருந்துச்சு. எங்களுடைய வீட்டிற்கு டெய்லி அவங்க வந்தாங்க. கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகள் அவங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டு அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார். சில நேரங்களில் பார்த்தாச்சுன்னா நாக்கு அவ்வளோ தூரம் வெளியே வந்துடும். சில நேரத்தில் பார்த்தாச்சுன்னா இரவு நேரத்தில் திடீர்னு பேச முடியாமல் ஆயிரும். அநேக போராட்டங்கள், கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நாங்கள் ஜெபித்த பின்பதாக தேவன் ஒரு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்க சொல்கிற காரியங்களை பார்த்தாச்சுன்னா இரவு நேரத்தில் அந்த பிசாசு வர்றதை அப்படியே பார்ப்பாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். 8 மாதங்களுக்கு பின்பதாக தேவன் ஒரு விடுதலை கொடுத்த பின்பதாக தேவன் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் அபிஷேகித்தார். அதன் பின்பதாக தினமும் தேவனோடு கூட மணிக்கணக்காக பேச ஆரம்பித்தார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார்கள். வருகிற காரியங்களை முன்பதாகவே தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த காரியம் நடக்காமல் இருக்கும். அப்படி பல காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த பேச ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக முழு விடுதலை கர்த்தர் கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனோடு கூட உள்ள ஒரு நல்ல உறவை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள்.
ஹல்லேலூயா. அவர்கள் மூலமாக முழு குடும்பமும் ஒரே நாளில் அவங்க ஞானஸ்தானத்தை எடுத்தார்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினால் நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் அவர்கள் பிசாசுகளை துரத்தும்படியாக தேவனுக்குள்ளே பலப்பட்டிருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாலிப சகோதரி, அவர்கள் பிசாசுகளை துரத்தும்படியாக தேவனுக்குள்ளே பலப்பட்டிருக்கு. காரணம் என்ன? தேவனோடு கூட உள்ள உறவு, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த காரியம், தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு. ஒரு நாளில் எங்களுடைய ஆராதனை நடந்து கொண்டிருந்த பொழுது திடீர்னு சொல்லி கேம்பஸ்குள்ளே ஒரு சில விரோதிகள் வந்து பல பிரச்சனைகளை பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. பயங்கரமான ஒரு போராட்டம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தது, என்கொயரி அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை. அப்போ அந்த எதிர்ப்பாளர்கள் வந்து சொன்ன ஒரு காரியம், இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சேலஞ்ச் பண்ணிட்டு போனாங்க. நான் தேவனுடைய சமூகத்திற்கு போனேன். ஆண்டவரே, அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், மனெல்லாம் ரொம்ப உடஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ஆலய ஆராதனையில் கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு சண்டையும். ஆண்டவரே, இது நின்று போனால் என்ன ஆகும்? ரொம்ப மன சோர்ந்து போனவனாக தேவனுடைய சமூகத்தில் போய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் நல்லா ஆராதித்து நான் ஜெபித்தேன். கொஞ்ச நேரம் ஜெபித்த பின்பதாக வேதத்தை நான் திறந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தான் வசனங்கள் மூலமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பதாக உன்னை நான் ஒரு இருப்பு தூணாக நிறுத்தி இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனம் எனக்குள்ளாக வந்த பொழுது, அந்த தேவ வார்த்தையினோடு கூட பேசின பொழுது ஒரு பெரிய உற்சாகம். இருந்த அந்த சோர்வுகள் எல்லாம் போயிருச்சு, இருந்த அந்த எல்லா காரியமும் போயிருச்சு. ஒரு பெரிய உற்சாகம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆராதனை தடை இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நிறுத்தணும்னு சொல்லி எவ்வளவோ போராடிட்டாங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்பதாக எங்களுடைய மத்திய பிரதேசத்தில் பெத்துல் மாவட்டத்தில் இருக்கிற லோக்கல் எம்எல்ஏவை ஒரு கூட்டம் கூட்டி கொண்டு வந்தாங்க. ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கு, கடைசி ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உள்ளே வந்து அவர் இந்த கேம்பஸில் நின்று பார்க்குறாரு, பெரிய கூட்டம். அவரை கூட்டி கொண்டு வந்தோன்னு சொல்லியிருப்பார், சின்ன கொஞ்சம் கூட்டம்னு சொல்லி வந்து பார்த்தா பெரிய கூட்டம். யாருங்க பொறுப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்டார். நம்மளுடைய ஊழியர்கள் கடந்து போனோன்னே, ஏன் இங்கே நடத்துகிறீங்க, என்னன்னு சொல்லி அவரால் பேச முடியல. ஏதோ பேசணும்னு வந்தார். ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தொடர்ந்து தேவ சமூகத்தில் 3 நாட்கள் உபவாசத்தோடு ஜெபிச்சு, ஆண்டவரே, இதை நிறுத்துவதற்கு இந்த நாளில் சத்துருவானவன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு பெரிய கூட்டத்தை பயன்படுத்துகிறான். இது உம்முடைய ஆண்டவரே சபை, இது நீர் தொடங்கப்பட்ட சபை, இது நின்று போகக்கூடாது என்று சொல்லி திறப்பில் நான் நின்ற பொழுது தேவனுடைய பெரிதான கிருபையினால எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் மாற்றி இந்த நாள் வரைக்கும் பாதுகாப்போடு கூட ஆராதனை நடைபெறப்படும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற 2வது காரியம், ஆதாம் ஏவாளிடத்தில் தேவன் எந்த நோக்கத்தோடு அவர்களை சிருஷ்டித்தார்? வேதம் சொல்லுகிறது, பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஒரு பரிசுத்த ஜாதியை அவர்கள் மூலமாக உண்டாக்கும்படியாக தேவன் விரும்பினார். நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பதாக தேவன் அதே இடத்துல நம்ம கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பின்பதாக ஆண்டவர் அப்படியே விட்டுறல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரு? வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையோடு கூட அவர் சேர்த்தார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. இணைத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் அவருடைய சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக, எந்த நோக்கத்திற்காக, ஏன் இணைத்தார், எந்த நோக்கத்திற்காக அவர் இணைத்தார்? ஆமென், ஹல்லேலூயா. முதல் காரியம் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர் பிறந்த பொருட்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் நீங்கள் ஆங்கிலத்தில் வாழ்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா
பர்ஃபெக்ஷன், இன்னும் வளரும்படியாக, ஹல்லேலூயா, இன்னும் பலப்படும்படியாக, இன்னும் ஆவிக்குரிய காரியங்களில் பக்குவப்படும்படியாக, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் ஏன் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? அவரோடு கூட ஏன் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? இன்னும் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும், இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய காரியம் வளர்ந்து பெருகும்படியாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்து நேரத்தை செலவிடும் பொழுது என்ன நடக்கும் சொன்னால், நமக்கு இருக்கிற பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தேவனிடத்திற்கு போயிடும். அல்லேலூயா. அவருடைய பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இதுதான் அந்த இணைக்கப்பட்டிருந்தனுடைய பெரிய நோக்கம். அல்லேலூயா, ஆமென், அல்லே சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள பாரம் எல்லாம் அங்கே போயிடுது, அவருடைய பாரம் நமக்குள்ள வந்துடுது. ஆமென், ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். இன்னும் ஒருவேளை நம்ம உலகத்தின் பாரத்தோடு, குடும்பத்தை குறித்த பாரத்தோடு அதே சிந்தனையாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் சரியாக இணைக்கப்படலைன்னு அர்த்தம். ஆமென். ஒருவேளை நான் இன்னும் பாவத்தில் விழுறேன், இன்னும் எழும்புறேன், பாவத்தில் விழுறேன் எழும்புறேன் அப்படின்னா சரியாக இணைக்கப்படலைன்னு அர்த்தம். இன்னும் நான் நிலைத்திருக்க முடியல, என்னால் இன்னும் நிலைத்திருக்க முடியலன்னா இன்னும் சரியாக இணைக்கப்படலைன்னு அர்த்தம். இணைக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், அவருடைய பாரம் நமக்குள்ளே கடந்து வந்துடுது, அவருடைய பாரம் நமக்குள்ளே கடந்து வந்துடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தரிசனம் நமக்குள்ளாக கடந்து வந்து விடுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பின்பதாக மீண்டும் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா, தரிசனம் ஆகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எத்தனை நாட்கள்? 40 நாள் அளவும் மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அவர் தரிசனம் ஆகிறார். யோசித்து பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த வேலை என்ன? எதற்காக வந்தார்? பலியாகும்படியாக, இல்லை, பலியானார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பதாக இன்னும் 40 நாள் அவர் இந்த உலகத்திலே இருந்தார். மீண்டுமாக தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார், தன்னை வெளிப்படுத்தினார், தேவ ராஜ்ய காரியங்களை குறித்து பேசினார். காரணம் என்ன? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 3 வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களுக்கு இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பின்பதாக அவர்கள் நடுக்கமுற்றவர்களாக, பயத்தோடு நம்மையும் பிடித்து விடுவார்களா என்று சொல்லி அவர்கள் தங்களையே ஒழித்து கொண்டார்கள். அதற்கு பின்பதாக என்ன செய்யணும்னு சொல்லி அவர்களுக்கு தெரியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாகிறார், மீண்டுமாக அவர்களுக்கு தரிசனமாகிறார். கிட்டத்தட்ட 40 நாள் அளவும் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு தரிசனமாகிறார், தேவ ராஜ்யத்தை குறித்து காரியங்களை பேசுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள் 3 வருஷம் இருந்த பின்பதாகவும் அவருடைய தரிசனத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், செய்தியை கேட்குறோம், சபைக்கு போகிறோம், ஆனால் அந்த தரிசனத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னும் சொல்லுவேன், எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது, எங்களுடைய மத்திய பிரதேசத்தில் நாங்கள் 6 மாவட்டத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். பெத்தூளுங்கிற ஒரு மாவட்டத்தில் கடந்த ஒரு சில வருஷத்துக்கு முன்பதாக நாங்கள் ஒரு சபையை நாங்கள் ஸ்தாபித்தோம். அது அந்த தாலுக்காவுக்கே முதல் சபை. ஒரு ஆலயத்தை நாங்கள் கட்டினோம், அது அந்த தாலுக்காவுக்கே முதல் ஆலயம். ஒரு ஊழியக்காரரை நாங்கள் எழுப்பினோம், அது அந்த தாலுக்காவுக்கு ஃபஸ்ட்டு ஊழியக்காரங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த தாலுக்காவில் கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட வில்லேஜுகள் இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய கூட்டம் இன்னும் தேவனை அறிந்து கொள்ளவில்லை.
ஒரு பெரிய நம்மளுடைய இந்த தேசம் பெரிய தேசம், எத்தனையோ கிராமங்கள் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 21 வருஷமாக மத்திய பிரதேசத்தில் இருக்கிறதுனால வட இந்தியாவை குறித்து அநேக காரியங்கள் எனக்கு தெரிகிறதுனால நான் தெளிவாக உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். எத்தனையோ மிஷன்கள் பல வருடங்கள் ஊழியத்தை செய்த பொழுதும் நம்மளுடைய இந்தியாவில் எந்த அளவுக்கு ஊழியம் நடந்திருக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு சபைகள் ஸ்தாபித்திருக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காரணம் என்ன? இன்னைக்கு நமக்குள்ள தரிசனம் இல்லை. நாம் கிறிஸ்துவனிடத்தில் எதையாவது ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தவர்களாக காத்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டாரா, என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை செஞ்சிட மாட்டாரா, என்னுடைய கணவனுக்கு இந்த காரியத்தை செஞ்சிட மாட்டாரா, என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்காதா என்று சொல்லி தேவன் செய்கிற அற்புதங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் மாத்திரமே எதிர்பார்த்தவர்களாக நாம் காத்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு நாம் இணைக்கப்பட்டோமோ, என்றைக்கு அவரோடு கூட இணைக்கப்பட்டோமோ, அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாம் அங்கீகாரம் பெற்றவர்களாக மாறிவிட்டோம். அல்லேலூயா. நீங்க என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கலனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. ஏன் சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்டு விட்டோம். இந்த கை எனக்கு ஒண்ணுமே வேண்டான்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளுக்கு ரத்தம் ஓடிட்டே தான் இருக்கும். அதற்கு வர வேண்டிய காரியங்கள்லாம் வந்துட்டே தான் இருக்கும். விளங்குதா? அதுவல்ல நோக்கம். இந்த சரீரத்தோடு கூட இந்த கை இணைக்கப்பட்டது நோக்கம் என்ன? இந்த சரீரத்தின் வேலைகளை செய்யும்படியாக இந்த தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க லூக்கா திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 24வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:45 சீக்கிரமாக. அவர்களுடைய மனதை அவர்கள் திறந்து 47வது வசனம். அன்றியும் 47 எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாய் இந்த தரிசனத்தை எருசலேம் தொடங்கி உலகத்தின் முடிவு பரியந்தம், எருசலேம் தொடங்கி உலகத்தின் முடிவு பரியந்தம் இந்த தரிசனத்தை சீஷர்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஏக்கத்தோடு கூட மீண்டும் மீண்டுமாக 40 நாள் அளவும் அவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபை எங்கே இருக்கு? எருசலேமிலிருந்து உலகத்தின் கடைசி பிறகு உள்ளே இருக்கா வெளியே இருக்கா? சொல்லுங்க. உள்ளதானே இருக்கு. ஆமென், அல்லேலூயா. இந்த தரிசனம் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுக்காக செயலாற்றும்படியாக, ஒரு பரிசுத்த ஜாதியை அவருக்காக உண்டாக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைப்பு என்பது பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, அழைப்பு என்பது மிஷனரிக்கு மாத்திரமல்ல, அழைப்பு என்பது முழு சபைக்கும். நாம் இந்த சரீரத்தோடு இணைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை செய்தாக வேண்டும். சொல்ல முடியாது எனக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிறந்த பின்பதாக எனக்கு 5 வயது இருக்கும் பொழுது ரெனிமோட்டிக் ஃபீவர் என்கிறதான இருத வியாதினால் நான் பாதிக்கப்பட்டேன். ஒவ்வொரு வாரமும் எனக்கு பென்சிலின் இன்ஜெக்ஷன், பெனிட்டோல் 12ங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் எனக்கு எடுக்கணும். எடுத்தால் தான் எனக்கு பலனாக இருக்கும், எடுத்தால் தான் ஸ்கூலுக்கு போக முடியும். யாராவது ஒருத்தர் என்னை ஸ்கூலில் போய் விடுவாங்க, என்னை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த வியாதி எனக்கு வந்த பொழுது 2 கைகளும் 2 கால்களும் செயலற்றவனாக நான் இருந்தேன். அநேக ட்ரீட்மெண்ட், அநேக மெடிசனுக்கு பின்பதாக நான் கொஞ்சம் பலன் வந்தது. என்னுடைய 15வது வயதில் என்னுடைய தகப்பனார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மரித்து போனார். நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது, நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பி, நான் 3ஆவது. நான் இந்த உடுமலைப்பட்டியில் தான் நான் இருந்தேன். அங்கே தான் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கு பின்பதாக காலேஜ் படித்தேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட
எப்படியாவது இவன் படித்து குடும்பத்துக்கு உதவி செய்வாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட என்னை பாலிடெக்னிக் படிக்க வச்சாங்க. எனக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது, எப்படியாவது குடும்பத்துக்கு நான் உதவ வேண்டும் என்று சொல்லி பல கடன்களை வாங்கி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா கடனை வாங்கி என்னை படிக்க வைத்தார்கள். படித்து முடித்த பின்பதாக நான் கோயம்புத்தூரில் ஸ்ரீ ரங்கநாதன் வால்ஸ் லிமிட்டெடுங்கிற ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு இரவு வேளையில் நான் வேதத்தை வாசித்து நான் படுத்த பொழுது ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். எழுந்து வேதத்தை வாசி, எழுந்து வேதத்தை வாசிங்கிற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். கிட்டத்தட்ட இரவு இருக்கும், ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். நான் என்னுடைய படுக்கையிலே சொல்கிறேன், நான் வேதத்தை வாசித்தானே படுத்தேன்னு சொல்லி மீண்டுமாக ஒரு சத்தம் அந்த ரூமுக்குள்ளே. பயந்தவனாக எழும்பி வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நான் படித்த பொழுது நான் நடுங்கி போனேன். ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். தொடர்ந்து நான் என்னுடைய கம்பெனியில் விடுப்பெடுத்து கொண்டு 6 நாட்கள் நான் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் நான் காத்திருந்தேன். 5வது நாளில் அவர் என்னோடு கூட முகமுகமாக பேசினார். இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாக தரிசித்தேன். அவர் சொன்னார், என் ஊழியத்தை நான் செய், உன்னுடைய குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு ஊழியத்தின் உரிய அனுபவங்கள் கிடையாது. பெரிய பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு எங்கேயும் போனது கிடையாது. எனக்கு ஒன்றும் தெரியல, எப்படி ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியல. என்ன நான் அர்ப்பணித்தேன். என்னுடைய குடும்பத்தில் நான் சொன்னேன், இப்படி கர்த்தர் என்னை அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது என்னுடைய சகோதரர் சொன்னாங்க, குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாத, நீ கடந்து போ, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி என்னை 3 லட்சம் ரூபா கடன் அந்த நாளில் இருந்தது. என்னை ஊழியத்துக்கென்று அவர்கள் அர்ப்பணித்த பொழுது நான் முதலாவதாக நான் கடந்து சென்று மூணார் மரியூர் பகுதியில் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் தேவனுடைய ஊழியத்தை செய்தேன். மினிஸ்ட்ரி ஆஃப் கேபா என்கிறதான ஒரு மிஷனோடு கூட இணைந்து அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில், முதுவான்ஸ் அந்த மக்கள் மத்தியில் நான் ஊழியத்தை செய்தேன். அங்கு ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது தேவன் என்னோடு கூட தெளிவாக பேசினார். ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். அந்த தரிசனத்தில் 3 நாட்கள் உபவாசித்து ஃப்யூச்சரில் நடக்கிற ஊழியத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். அந்த தரிசனத்தில் ஒரு குடிசை வீட்டில் ஒருவர் இருக்கிறார். நான் அதற்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். அவர் இடத்துல வந்து சொல்கிறார், எனக்கெல்லாம் உதவ மாட்டிங்களா, எனக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டிங்களான்னு சொல்லி கேட்குறேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த தரிசனத்தில் அவர் சொல்கிறார், நாங்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஹிந்தி ஒரு வார்த்தை எனக்கு தெரியாது. நான் மத்திய பிரதேசத்திற்கோ நார்த்துக்கோ போனதே கிடையாது. எனக்கு அங்கே உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நான் அர்ப்பணித்தேன். 9 மாதங்கள் நான் என்னை முழுவதுமாக ஜெபத்திற்கென்று சொல்லி அர்ப்பணித்தேன். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்னுடைய முழங்கால்கள் முடங்கியே இருந்தது. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தது உண்மையானால் நீர் என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி 2004வது வருஷம் கர்த்தர் எங்களுடைய ஒரு டீமாக நாங்கள் இணைந்து ஜெபித்த பொழுது ஜபல்பூர் என்கிறதான ஒரு இடத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் மொபைலோ கூகுளோ மேப்போ கிடையாது. நான் அட்லஸில் திறந்து பார்த்தேன் ஜபல்பூர் எங்கே இருக்கிறது என்று சொல்லி. நான் பார்த்த பொழுது மத்திய பிரதேசத்தில் இருந்தது. நான் புரிந்து கொண்டேன், தேவன் என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லி. நான் ஆகஸ்ட் மாதம் 2004வது வருஷம் நான் 15ஆம் தேதி ஒரு தனி ஆளாக தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தவனாக சென்னையிலிருந்து வாரணாசி எக்ஸ்பிரஸ் என்கிறதான ஒரு ட்ரெயினில் ஏறி நான் இந்த ஜபல்பூரில் போய் இறங்கினேன். இரவு 10:15 மணி. சுற்றிலும் எல்லாரும் ஹிந்தி பேசுகிறார்கள். அங்கே இருக்கிற கூலி மீண்டும் மீண்டும் வந்து ஹிந்தியிலே தான் என்கிட்ட பேசுகிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே இருக்கிற வெயிட்டிங் ரூமுக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி நான் அவரோடு கூட நான் இங்கிலீஷில் சில வார்த்தைகளெல்லாம் சொன்னேன். அவர் நேராக வெயிட்டிங் ரூமில் கொண்டு போய் என்னை விட்டார். என்னுடைய லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டார். இரவு முழுவதும் நான் செபித்தும் வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தேன் அந்த வெயிட்டிங் ரூமில் உட்காந்து. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வந்திருக்கிறேன், நீர் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி. காலையில் 8 மணி சாம்வேல் லாரன்ஸ் என்கிறதான ஒரு மனுஷன் நேர வெயிட்டிங் ரூமுக்குள்ளே வந்தார். நான் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து கொண்டிருந்ததை பார்த்து நேராக வந்தார். அவர் என்னோடு கூட ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார்.
கேட்டார் என்ன உதவி வேண்டும் என்று சொல்லி. என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாக அவரோடு கூட பகிர்ந்து கொண்டு பொழுது அவர் சொன்னார், எனக்கு வெயிட்டிங் ரூமில் ஒரு வேலையும் கிடையாது. எனக்கு போபாலிலேருந்து நான் வந்து இறங்கினேன், ஒரு சத்தத்தை கேட்டேன், வெயிட்டிங் ரூமுக்கு போன்னு சொன்னேன், அதனால தான் வந்தேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவர் என்னை கொண்டு போய் ஒரு பாஸ்டரோடு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்தார். அவர் மூலமாக ஒரு வாடகை அறையை எனக்கு எடுத்து கொடுத்தார்கள். நான் அந்த அறையில் இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் எனக்கு ஹிந்தி தெரியாது. ஒரு என்ன நடமாடுகிற பெண்ண மாதிரி தான், யாரும் பேச முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது, யாரும் பேசினா புரியாது. ஆனால் தேவனுடைய கிருபை என் மேலே இருந்தபடினால நான் 6 மாதத்தில் நான் ஹிந்தி மொழியை நன்றாக நான் பேச ஆரம்பித்தேன். வாசிக்க நான் கற்றுக்கொண்டேன். முதலாவது அங்கு வாலிபர்கள் மத்தியில் கர்த்தர் எனக்கு வாசலை திறந்து கொடுத்தார். 9வது மாதத்திலிருந்து அங்கு வாலிபர்கள் ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் அநேக வாலிபர்களை கர்த்தருக்குள்ளே நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த வாலிபர் குழுவோடு கூட இணைந்து ஒரு விடுதலை ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 5 வருஷத்திற்கு பின்பதாக அங்கே ஒரு சின்ன சபையை நாங்கள் ஸ்தாபித்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2009வது வருஷம் என்னுடைய திருமணம் ஒரு மிஷினரியோடு ஒரிசாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரியோடு கூட நடந்தது. 2010வது வருஷம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். கர்த்தர் சொன்னார், நீ பெத்தூலுக்கு போ என்று சொல்லி. பெத்தூல் என்பது அங்கேருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. பெத்தூலுங்கிறது ஒரு ரிமோட்டு, ஒரு பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லலாம். நான் அங்கே சென்று நான் சர்வே பண்ண பொழுது ஒரு சில ஆராதனைகள் மாத்திரம் நடக்கிறதை பார்த்துட்டு நான் அதிர்ந்து போனேன். சுவிசேஷம் அறிவிக்காத ஒரு பகுதி, முழுவதும் ஆதிவாசி மக்கள் நிறைந்த ஒரு பகுதி. கிட்டத்தட்ட கடந்த 15 வருடமாக அந்த இடத்துல இருந்து ஊழியத்தை செய்து கிட்டத்தட்ட 40 சபைகளை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு சின்ன ஆரம்பம். முதல் ஆராதனையில் நான் மாத்திரம்தான் இருந்தேன். முடிகிற நேரத்தில் ஒருத்தர் வந்தார், அவருக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். இதுதான் ஆரம்பம். தேவனுடைய பிரதான கிருபையினால் இந்த நாளில் 33 சுதேச ஊழியர்களை எழுப்பி மாதந்தோறும் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய ட்ரைனிங்கில் கிட்டத்தட்ட 80 ஊழியக்காரங்களுடைய ட்ரைனிங்கில் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ காரியங்கள் இருந்த பொழுதும் தேவ தரிசனம் இருந்தபடினால, தேவனுடைய தரிசனம் எனக்குள்ளே இருந்தபடினால ஒன்றுமே பண்ண முடியல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளிலே தேவன் எதிர்பார்க்கிறார் உங்களுக்குள்ள இந்த தேவ தரிசனம் கடந்து வர வேண்டும். இதே தரிசனத்தோடு கூட தான், இந்த தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தோடு கூட தான் பேதுரு எழும்புகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதே தரிசனத்தோடு கூட தான் எருசலேம் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இதே தரிசனத்தோடு கூட தான் தொடர்ந்து மிஷனரிகள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தாங்க. கிபி 52வது வருஷம் தோமா நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. இதே தரிசனத்தோடு 20 வருஷம் ஊழியத்தை செய்தார். 72ல் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய இந்திய தேசத்தில் மரித்தார். அடிக்கடி யோசிக்கிற காரியம், தோமா வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஆண்டவரே இன்னும் தேசம் சந்திக்கப்படவில்லையே, இன்னும் தேசம் என்ன எப்படி ஒரு எழுப்புதலை பார்க்கணுமோ பார்க்க முடியவில்லையே. காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? சபைக்குள் தரிசனம் இல்லாத காரணத்தினால. நமக்குள்ள அந்த தரிசனம் வர வேண்டும், நமக்குள்ள அந்த தரிசனம் வர வேண்டும். எருசலேம் சபை தரிசனத்தோடு கூட தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அவங்க புறஜாதிகள் மக்கள் மத்தியில் போவதற்கு ஆயத்தமாக இல்லை. அவர்கள் அந்த யூத மக்கள் மாத்திரமே கண்ணோக்கமாக இருந்தார்கள். இது நிமித்தமாக அந்த எருசலேம் சபையில் ஒரு பெரிய உபத்திரம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, சிதறடிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து. சிதறடிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னாச்சுன்னா, அந்தியோகியா வரைக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். சிதறடிக்கப்பட்டவர்கள் மூலமாக அந்தியோகிய சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த அந்தியோகிய சபை தான் ஒரு பவுலை 3 மிஷனரி யாத்திரை செய்யும்படியாக அனுப்புகிறது. அல்லேலூயா சொல்லுங்க,
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் எங்கேயும் போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, எந்த வீட்டுக்கும் போக முடியாது, எந்த கிராமத்துக்கும் போக முடியாது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 14-15 பேர் புதிதாக வருகிறார்கள். ஹல்லேலூயா. யார் கூட்டிகிட்டு வர்றா? யார் கூட்டிகிட்டு வர்றா சொல்லுங்க? யார் கூட்டிகிட்டு வர்றா? சபை மக்கள், சபையோட விசுவாசிகள். அவர்கள் தரிசனத்தை பெற்றுக்கொண்டபடினால என் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதாது, அந்த தரிசனம் அவர்களுக்குள்ள இருக்கிறபடினால அவர்கள் என்றதை இந்த நாளில் கிறிஸ்துவுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். 2020 வருஷம் நவம்பர் 27 பெத்தூர்லேருந்து ஒரு 53 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமத்தில் ஒரு அரை நாள் கூட்டத்தை நடத்தும்படியாக அங்கு கட்டியிருக்கிற ஒரு ஆலயத்துக்கு நாங்கள் கடந்து சென்றோம். ஒரு பகுதி நடந்து முடிந்த பின்பதாக ஒரு விரோதி கூட்டம் வந்து வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கிற விசுவாசிகளை அடிக்க ஆரம்பித்தாங்க. பிரச்சனை ரொம்ப பெருசானோன்னே எங்களை கொண்டு போய் பாதுகாப்பாக ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்தார்கள். கொஞ்சம் நேரத்துக்கு பின்பதாக போலீஸ் வந்தது, எங்களை அழைத்து கொண்டு போனாங்க. இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் அவர்கள் எங்களுடைய ஸ்டேஷனில் வைத்திருந்தாங்க. மதியம் ஒரு 12 மணி இருக்கும். அவங்க சொன்னாங்க, எங்களை எல்லாம் விசாரித்த பின்பதாக அவங்க மேலே எந்த தப்பு இல்லை, ஒரு மணி நேரம் இருங்க, உங்களை விட்டுருவோன்னு சொல்லி. மதியம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, விரோத கூட்டம் வெளியில் நின்று கத்திக்கொண்டே இருந்தது, இவங்களை விடக்கூடாது என்று சொல்லி. சாயங்காலம் ஆச்சு, இரவு 12 மணி ஆச்சு. இரவு 1 மணி வேலையில் ஒரு 5 பேரை விரோதிகளுடைய கூட்டம் கூட்டி கொண்டு வந்தது. முன்ன பின்ன நாங்கள் பார்த்ததே இல்லை அந்த 5 பேரையும். அந்த 5 பேரும் எங்களுக்கு விரோதமான சாட்சிகளை சொல்லி எங்களுக்கு விரோதமான கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டா இவர் 2000 தர்றேன்னு சொன்னார், இவர் வேலை வாங்கி தர்றேன்னு சொன்னார்னு சொல்லி பொய் சாட்சிகளை எங்களுக்கு முன்பதாக நிறுத்தினார்கள். இரவு 1 மணிக்கு எங்கள் மேலே 3 பேர் எங்கள் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டது. அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் அதே ஸ்டேஷனில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பதாக அங்கேருந்து 53 கிலோமீட்டர் தொலைவில் பெத்தூல் இருந்தது. பெத்தூலுடைய ஜெயிலுக்கு கொண்டு போகும்படியாக எங்களை கொண்டு வந்தாங்க. எல்லாம் எங்களுடைய மெடிக்கல் செக்கப் முடிந்த பின்பதாக அந்த ஜெயிலுக்குள்ளே எங்களை கொண்டு போய் அடைத்தார்கள். நல்ல ஒரு குளிர், நவம்பர் மாதம், நல்ல குளிர். ஜெயிலுக்குள்ளே சைடில் இருக்கிற இந்த வால், இந்த செவர் இருக்காது, அந்த கிரில் மட்டும்தான் இருக்கும். இரவு நேரத்தில் எங்களால் தூங்க முடியல. அந்த காற்று, அந்த குளிர் காற்று உள்ளே வந்து கொண்டே இருந்தது. இது நிமித்தமாக என்னுடைய சரீரம் இன்னுமாக பலவீனப்பட்டது, என்னுடைய சரீரம் இன்னுமாக சோர்ந்து போனது. ஆனாலும் இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில், ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காக எங்களை கொண்டு வந்தீங்களோ தெரியலன்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். 1 நாள் கடந்து போனது, 2 நாள் கடந்து போனது. எங்களுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை நாங்களே திடப்படுத்தி கொண்டோம். அதன் பின்பதாக நாங்கள் ஜெபிப்பதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரர் என்னை தனியாக அழைத்து கொண்டு போனார். அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இரவு நேரத்தில் அவரால் தூங்க முடியவில்லை. அவர் சொன்னார், என் மேலே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இரவு நேரத்தில் எனக்கு தூங்க முடியல, எனக்காக நீ ப்ரேயர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டார். தனியாக கூட்டிகிட்டு போய் நான் செய்யன்னு சொல்லி அவர் மேலே தலையில் கை வச்சு அவருக்காக நான் ஜெபித்தேன். தேவனுடைய பெரிய கிருபை, அந்த நாளில் நன்றாக தூங்கி விட்டார். அடுத்த நாள் காலையில் வந்துட்டார் எங்களுடைய அந்த செல்லுக்கு வந்து சொன்னார், நல்லா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நன்றாக என்னோடு கூட பேசினார். நான் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அந்த செல்லுக்குள்ளே இருக்கிறேன், அவர் வெளியில் இருக்கிறார். அந்த கிரில் மூலமாக நான் பேசி கொண்டு இருக்கிறோம். அவர் கிறிஸ்துவை குறித்து அதிகமான காரியங்கள் என்னோடு கேட்கிறார். நான் பதில் பேசிகிட்டே இருக்கிறேன். என்னோடு கூட அடைக்கப்பட்ட 34 பேரும் இப்படியே கேட்டுட்ருக்காங்க. அவர் போன பின்பதாக ஒவ்வொருவராக எங்களிடத்தில் வந்தாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை சொன்னாங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெயிலுக்குள்ளே ஜெபிக்க ஆரம்பித்தோம். தேவனுடைய பெரிதான கிருபையில் 4வது நாள் சாயங்கால வேளையில் எங்களுடைய செல்லுடைய லீடர் சொன்னார், இங்கே ஒரு சின்ன உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்களேன், தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுங்களேன்னு சொன்னோடனே சாயங்காலம் ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை 1 மணி நேரம் நாங்கள் உள்ள நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். 4வது நாள்
5வது நாள், 6வது நாள், 7வது நாள், கிட்டத்தட்ட 4 நாட்கள் சாயங்காலம் ஒரு சின்ன கூட்டத்தை எங்களுடைய ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அறையில் நாங்கள் தேவனை ஆராய்த்து நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். 8வது நாளில் எனக்கு பெயில் கிடச்சிருச்சு. 11வது நாளில் என்னோடு கூட இருக்கிறவங்களுக்கும் பெயில் கிடச்சிருச்சு. எங்களுக்கு சொல்லி நீங்கள் போகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வெளியே வந்து பார்த்த பொழுது கிட்டத்தட்ட முழு வாரமும் மீடியா, பேப்பர், எல்லா காரியத்திலும் எங்களுடைய ஃபோட்டோவோடு கூட எழுதப்பட்டிருந்தது. மதம் மாற்றுவதற்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, மதம் மாற்றுறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க என்று சொல்லி. 53 கிலோமீட்டர் தொலைவில் நடந்த பிரச்சனை எங்களுடைய மெயினான, அதாவது தாய் திருச்சபைன்னு சொல்லும் பெத்தூரில் உள்ள திருச்சபைக்கும் பிரச்சனை வந்தது நிமித்தமாக அதை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டோம். என்னுடைய மனைவி 9 மாத கர்ப்பிணியாக காணப்பட்டார். ஒரு பெரிய ஒரு பாடுகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து போனோம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. யோசித்தேன், நான் விட்டுட்டு திருப்பி போயிடலாமா என்று சொல்லி கூட யோசித்தேன். 1 மாதம் என்னுடைய அறையை விட்டு நான் வெளியே வர முடியாதபடிக்கு, என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே வர முடியாதபடிக்கு, எந்த பாதுகாப்பும் இல்லாதபடினால என்னுடைய குடும்பத்தோடு கூட அங்கே இருந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆன்லைனில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சின்ன ஆராதனை நாங்கள் நடத்தினோம். கிட்டத்தட்ட 250-300 பேர் வந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை நின்று போனது போல காணப்பட்டது. சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கு விரோதமாக இருந்தது போல காணப்பட்டது. ஆனாலும் எனக்கு உள்ளே இருந்த அந்த பாரம், அந்த ஜனங்களை குறித்த அந்த பாரம், எனக்கு உள்ள அந்த மக்களை குறித்து இருந்த பாரம் என்னை மீண்டும் மீண்டுமாக அழுத்தியது. நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த ஜனங்களை எனக்கு தெரியவே தெரியாது, ஆண்டவரே இவங்க எனக்கு சொந்தக்காரங்க கிடையாது, இவங்களுக்காக நான் ஏன் இவ்வளவு பாடுகளை நான் பட வேண்டும்? இந்த ஜனங்களுக்காக ஏன் நான் ஜெயிலுக்கு போக வேண்டும்? இந்த ஜனங்களுக்காக ஏன் என்னுடைய குடும்பத்தையே இந்த நாளில் பலியாக வைத்து இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி பலமுறை நான் யோசித்தேன். ஆனால் தேவன் கொடுத்த அந்த தரிசனம், மத்திய பிரதேசத்தை குறித்த அந்த தரிசனம் எனக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக அனல் முட்டை ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பின்பதாக மீண்டுமாக திருச்சபை தொடங்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். சூழ்நிலைகள் மாறினது, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார். யார் யார் விரோதமாக எழும்பினார்களோ அவர்களை தேவன் சிதறடித்தார். எந்த இடத்துல எந்த அதிகாரிகளுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் தேவன் மாற்றினார், அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண வைத்தார். தேவனுடைய பெரிதான கிருபையினால மீண்டுமாக அந்த திருச்சபை தொடர்ந்து நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்ல முடியும், தேவ தரிசனம் இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக எதையாவது நாம் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு நாளில் எல்லாம் நாம் இங்கு விட்டு போக வேண்டும். நம்மளுடைய வீடு, நம்மளுடைய பணம், நம்மளுடைய எல்லாம் விட்டு நம்மோடு கூட வருகிற ஒன்று கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோமோ அது மாத்திரமே நம்மோடு கூட அங்கே வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க முடியாது நான் ஆசைப்படுகிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இன்னொரு முறை எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஏன் மூலமாக சபை வளருகிறது, பக்தி விருத்தி அடைகிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஏன் மூலமாக இந்த சபை வளருதுப்பா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்மளுடைய சிந்தனை மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவினிடத்தில் எதையாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை விட கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்தாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நோக்கத்துக்குள்ளே நீங்கள் வரணும், இந்த சிந்தனைக்குள்ளே நீங்கள் வரணும். அந்த தேவ தரிசனம், தேவ அன்பு அந்த இணைக்கப்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேவ அன்பு, அந்த தேவ தரிசனம் நமக்குள்ளே வரும் பொழுது
நம்மளுடைய பார்வை மாற ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய சிந்தனை மாற ஆரம்பிச்சிடும், நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற நோக்கம் அது மாற ஆரம்பிச்சிடும். யோசித்து பாருங்க, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க? உங்கள் தெருவில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க? நீங்கள் வாழுகிற பகுதியில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் எதிர்பார்ப்போடு கூட உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், எதிர்பார்ப்போடு கூட தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்பதாக சிரோஞ்சி என்கிறதான ஒரு வாலிபன், அவனுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை. யாரோ சொன்னது நிமித்தமாக 70 கிலோமீட்டர் தொலைவில் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வந்திருந்தார். ஜெபித்தோம், விடுதலைக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தினோம். 6 மாதம் முடிஞ்சிருச்சு. தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். பிசாசின் பிடியிலிருந்து அந்த மனைவிக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ அவங்க வீட்டுக்கு நான் போனேன். ஒரு சின்ன கிராமம், முழுசும் மலை நடுவில் கிராமம். அவருடைய வீட்டுக்கு போன ஒரு சின்ன குடிசை வீடு. அவர் வீட்டில் போய் எல்லா குடும்பத்தை உட்கார வச்சு நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், அந்த சிரோஞ்சிங்கிற வாலிபன்ட்ட நான் கேட்டேன், கர்த்தரை நீ அறிந்து கொண்டிருக்கிற, உனக்கு கர்த்தர் செய்த காரியம் என்னன்னு சொல்லி சொன்னபோது அவன் சொன்னான், நிறைய மந்திரவாதிகிட்ட போனோம், நிறைய காரியங்களை குறித்து சொன்னான். கிறிஸ்து இன்றைக்கி எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறான், எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி சொன்னான். நான் அப்போ அவன்கிட்ட கேட்டேன், உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர் கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கான்னு சொன்னேன். யாருமே அறியலை. உடனே அந்த பகுதி பல நாள் யோசித்துருக்கிற அந்த பகுதிக்கு போகணும், முறையாக போயிருக்கிற அந்த பகுதியில் 52 கிராமங்கள் இருக்குது. கொருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதிவாசி மக்கள் தான் அந்த 52 கிராமத்தில் இருக்காங்க. ஒரு கிராமத்தில் கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிரோஞ்சிங்கிற வாலிபனுக்கு நான் இந்த கிறிஸ்துவின் பாரத்தை நான் கொடுத்தேன். அப்போ ஒரு நாள் சொன்னானே, இந்த 52 வில்லேஜில் இருக்கிற என்னுடைய இன மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என் தரிசனம். அவன் படிப்பறிவு அவனுக்கு கிடையாது. படிப்பை நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தோம். சின்ன ட்ரைனிங்கை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நடத்த ஆரம்பித்தோம். அந்த மிஷினரி ட்ரைனிங்கை அவன் முடிக்கும் பொழுதே அவனுடைய வீட்டில் ஒரு சின்ன சபை அவன் ஸ்தாபித்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதம் நடந்த அந்த ஊழியர் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நான் அப்போ எங்களுடைய கோல், எங்களுடைய தரிசனத்தை குறித்து ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணணும். அப்போ ஷேர் பண்ணும்படியாக சிரோஞ்சி வந்து சொன்னான், 52 வில்லேஜில் 25 வில்லேஜை நாங்கள் சந்தித்து விட்டோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சபையை ஆரம்பித்த அந்த சிரோஞ்சி இன்னைக்கு 4 சபைகளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு கீழே 4 ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன்கிட்ட கேட்டேன், 52 வில்லேஜை சந்திப்பதற்கு இன்னும் எத்தனை வருஷம் வேணும்னு. அன்னை சீக்கிரமாக நாங்கள் சந்திச்சிருவோம்னு சொன்னான். தேவ தரிசனம், தேவ தரிசனம், தேவ தரிசனம், தேவ தரிசனம் நமக்குள்ள வரும் பொழுது நம்மளால சும்மா இருக்க முடியாது. கிறிஸ்துவின் சபை ஆகிய அந்த சரீர வளர்ச்சிக்காக என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். மற்ற எல்லாம் இந்த உலகத்தோடு போயிடும், மற்றெல்லாம் இந்த உலகத்தோடு போயிடும். ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் என் தலைவலி, என்னுடைய காரியம், என்னுடைய குடும்ப இதுக்கு மாத்திரமே நான் ஜெபித்து, இதற்காகவே கிறிஸ்துவை நான் பின்பற்றி ஒரு தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? கர்த்தர் தெளிவாக இந்த நாளில் இடைபடுகிறார், தெளிவாக இந்த நாளில் பேசுகிறார். முதலாவது தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும். 2வது கிறிஸ்துவின் தரிசனத்தை பெற்று அவருக்காக செயலாற்ற வேண்டும். ஆமே, எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் எழும்பலாமா? தேவன் ஹல்லேலூயா எந்த அபிஷேகத்தை இந்த நாளில் உங்கள் மேலே போடும்படியாக விரும்புகிறார். எல்லாரும் எழும்பி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஓ ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். எல்லாரும் எழும்புங்க, கண்களை மூடுங்க. நானும் என் தேவனும், நானும் என் தேவனும். நீங்கள் வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக ஏதோ ஒரு தீர்மானத்தோடு கூட, ஏதோ ஒரு தீர்மானத்தோடு கூட எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடலாம். ஓ glory to Jesus, hallelujah. தேவ பிரசன்னம் காணப்படுகிறது. ஓ பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் காணப்படுகிறார். ஓ glory to Jesus, hallelujah, hallelujah, ஓ hallelujah. ஆண்டவரே, ஓ thank you Lord. ஒரு நிமிஷம், எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஏதோ
ஃபார்மாலிட்டியாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, இல்லை உண்மையாக அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னா, ஒரு ஆழ்ந்த உறவு, அவருடைய பாரத்தை சுமக்கிற அந்த உறவு, அவரை அதிகமாய் நேசிக்கிற அந்த உறவு. ஓ glory to Jesus, ஹalleluya ஹalleluya. ஒருவேளை ஹalleluya இன்னும் சில காரியங்கள் ஹalleluya அந்த உறவை தடுக்கிற காரியங்கள், சில பாவ காரியங்கள். ஓ ஹalleluya, ஓ thank you Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? சொல்லுங்க, அப்பா அப்பா என்னை மீண்டுமாக ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக, உம்மோடு கூட மனம் திறந்து பேசும்படியாக, ஓ உம்முடைய பிரசன்னத்தை நான் உணரும்படியாக, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிறைக்கப்படும்படியாக. ஓ ரபா பா பா பா. ஓ glory 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 glory. ஒப்பு கொடுங்க. thank you Lord, thank you Lord, thank you Lord. ஓ தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும் ஆண்டவரே. ஓ ரா லா ரா தா நா ரா பா 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 பா. ஓ glory 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 glory. ஒரு தேவ வல்லமை. ஓ ஹalleluya. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஓ ஹalleluya ஹalleluya. ஓ thank you Lord, ஹalleluya. அந்த ஹalleluya, ஓ thank you Lord, thank you Lord. அந்த ஹalleluya செழிப்பில்லாத அந்த நிலைமை மாறுவதாக ஒரு தேவ வல்லமை. ஓ ஹalleluya, ஓ glory, ஓ glory, ஓ glory. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. தேவனோடு கூட ஆழ்ந்த உறவுக்குள்ளாக கடந்து வருவோமா? ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை. ஷபா பா 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 ராதானா ராபா. Thank you Lord. இங்கிருந்து போறதற்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. நீ எதற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ? எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே அந்தகாரத்தில் இருக்கும் பொழுது, உம்மை அறியாமல் இருக்கும் பொழுது என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த தரிசனம் இந்த நாளில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய பார்வை மாற வேண்டும், என்னுடைய சிந்தனை மாற வேண்டும், என்னுடைய வாழ்கிற நோக்கம் மாற வேண்டும். ரிகா பாதா நாலா ரபா காராபா. glory 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 glory. ஒருவேளை என்னால் ஜெபிக்க முடியல. ஓ ஹalleluya ஹalleluya. ஓ thank you Lord, thank you Lord. எனக்குள்ள ஒரு பாரம் இல்லை, தேசத்தை குறித்து ஒரு பாரம் இல்லை, சபையை குறித்த பாரம் இல்லை, அழிந்து போகிற ஜனங்களை குறித்த ஒரு பாரம் இல்லை. ஓ ஹalleluya. இந்த நாளில ஓ ஹalleluya, ஓ thank you Lord. பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஹalleluya. அந்த ஓ thank you Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு தரிசனத்தை கொடுத்த பொழுது அவர்கள் பாரத்தை பெற்றுக் கொண்டார்களே, உம்முடைய தரிசனத்தை பெற்றுக் கொண்டார்களே. அதே தரிசனம் இந்த சபைக்குள்ளாய் கடந்து வருவதாக. ஓ ரபா பா லா ராதானா ரபா கரபா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாளில் தொடும்படியாக, உம்முடைய தரிசனத்தால் நிறைக்கும்படியாக, ஆத்தும பாரத்தினால் நிறைக்கும்படியாக உம்முடைய வல்லமை ஒரு தீர்மானம். ஆண்டவரே என்னால் இயன்றதை நமக்காக செய்வேன். ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் எனக்காக ஓ மரித்தீரே, எனக்காக நீர் ஜீவனை நீர் கொடுத்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே நாளை என்றதை ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு உமக்காக நான் செய்வேன்கிற ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாய் எஸ் லார்ட். thank you Jesus. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்?
எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இவள் தன்னால் இயன்றதை செய்தார். நமக்கு முன்பாக ஒரு திரள் கூட்டம் ஆண்டவரை பற்றி அறியாமல் கிடக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். பாபத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நம்முடைய கண்கள் முன்பாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கேட்டார், திறப்பின் வாசல் நிற்கும்படி, சுவரை அடைக்கும்படி நான் ஒருவனை தேடினேன், ஒருவனும் காணவில்லை. அங்கலாய்க்கிற தேவனுடைய சத்தம். ஆண்டவரே, இதுவரை எனக்காக நான் ஜெபம் பண்ணினேன். என் குடும்பத்தை குறித்த பாரம், என் பிள்ளைகளை குறித்த பாரம், என் வேலையை குறித்த பாரம், என் எதிர்காலத்தை குறித்த பாரம், அதுதான் எனக்கு எல்லாம் இருந்ததப்பா. ஆனால் இன்னைக்கு உங்கள் பாரம் ஏன் பாரமாய் மாறணும், உங்கள் தரிசனம் ஏன் தரிசனமாக மாறணும், உங்கள் விருப்பம் என் விருப்பமாக மாறணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, இது நாள் வரை எனக்காக ஜெபம் பண்ணனா, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய், ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தின் என் இனத்தின் மக்களுக்காய், என்னை சுற்றியுள்ள ஜனங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறவங்க உங்கள் கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, ஆண்டவர் என் ஜெபம் எப்படி இருக்கு, என் ஜெபம் எப்படி இருக்கு, கொஞ்சம் யோசித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீ ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆமே, நம்ம ஒவ்வொரு தேவைக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுதோம். ஆனால் எல்லா செவ்வாய்க்கிழமையும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை மிஷினரி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுதோம். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6லேருந்து 7 மணி வரை ஜெபம் பண்ணுதோம். இரவில் 9 மணிலேருந்து 12 மணி வரை என்னச்சுன்னா அதுக்காக ஜெபம் பண்ணுதோம். நீங்கள் இங்கேருந்து போகும்பொழுது கை உயர்த்தினவங்க இந்த தீர்மானத்தை எடுத்துகிட்டு அப்படியே போயிடாதீங்க. போகும்பொழுது நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் விருப்பம் உள்ளவங்க ஒரு கார்டு பின்னால் உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு போய் எங்கள் கூட வந்து உங்களால் ஜெபிக்க முடியலை, உங்கள் வேலை பழுது நிமித்தமாக உங்கள் கூட வந்து இணைஞ்சு என்னால் வந்து ஜெபம் பண்ண முடியல காலையிலையோ இரவுலையோ, ஆனால் என் வீட்டிலேருந்துனாலும் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னால் அந்த கார்டை வாங்கிட்டு போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருவார். விண்ணப்பம் பண்ணும் பொழுது மந்தை பெருகுது போல மனிதர்களை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் அப்படியே செய்வார். ஜெபத்தினால் சாதிக்க முடியாதது ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் ஜெபத்துக்கு பதில கொடுப்பார். நம்ம கையில ஏராளமான வட மாநிலத்தினுடைய ஆட்களை கொடுத்துருக்கிறார். இவங்களுக்கு வேலை கொடுக்குறோம், இவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம். ஆனால் இயேசுவை அவங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தர் நம்ம கிருபை தருவா. அமெத்தோத்த. ரெண்டாவது இன்னொரு காரியம், இதுவரையும் நம்ம ஒரு 7 மிஷினரிகளை 5 மிஷினரியை தாங்குகிறோம். நம்ம இந்த வருஷத்தில் 10 மிஷினரியை தாங்கணும். பின்னால் ஒரு கார்டு இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு ஒரு 100 ரூபாய்னால் நீங்கள் கொடுக்க, இதுவரை நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதுக்கு கொடுப்பதற்கு அந்த கார்டை வாங்கி ஃபில் பண்ணிட்டு போங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய ஊழியக்கார மூலமாக எங்கள் கூட நீங்கள் பேசுனீங்கப்பா. உங்கள் தரிசனம் எங்கள் தரிசனமாய் மாறட்டும். நாங்கள் உங்களோடு கூட இணைஞ்சிருப்பதுக்கு காரணமே உங்கள் தரிசனத்தை, உங்கள் பாரத்தை எங்களுக்கு தர. நாங்கள் செயல்படுவதற்கு தான்ப்பா. நாங்கள் பலவீனமானவங்க தான்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படி ஒரு ஆண்டவரை பல்பை எரியணும்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆண்டவரை, பாசிட்டிவாக இருக்கிற ஆண்டவரை, கரண்ட்டு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நெகட்டிவ் ஆண்டவரை சந்தித்தா மட்டும்தான் ஆண்டவர் இந்த பல்பை எரியும். எங்களை கொண்டு தான் நீங்கள் கிரியை செய்யணும் விரும்புவீங்க ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்களை கொண்டு தான் நீங்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும் விரும்புவீங்க ஆண்டவரே. இந்த தேசத்தை ரட்சிக்கணும் விரும்புவீங்க ஆண்டவரே. அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்தும். எல்லா மகிமும் எடுக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரை தொடர்ந்து வருகிற ஆராதனையும் பயன்படுத்தும். உமக்கே கன மகிமை எல்லாம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அப்படி ஒரு நிமிஷம் உட்கார்.